ஸோ ஹே கைஸ், ஈவினிங் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ சிட்டியோட நிற்கிறேன்னு கேட்டிருக்கீங்களா? நம்ம நியூ சிட்டி பார்க்குற ஆர்வத்தில் நம்ம இந்த என்பிசி டிராஃபிக் கார்ட்ஸு இதெல்லாம் விட்டுட்டோம். இப்போ அது அப்டேட்டாக வந்திருக்கு. இது எப்படி கொண்டு வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ என்னெல்லாம் பண்ண முடியும் பண்ணுவோம். தம்பி, அவுடி வச்சுருக்கியா தம்பி? ஆடி ஆஃபரில் வாங்கிட்டு ஆடி கார் வாங்கியிருக்கான் பாருங்க. அவுடியோ ஏதோ ஒன்று. இப்போ அவுடியா கீழே வந்துட்டான். அவுடி சரி, ஃபயர் ஸ்டேஷன் அதெல்லாம் அவன் பார்த்தாச்சு. அதெல்லாம் ஒன்றும் போய பொட்டு ஏற்றுடா. செம்ம ரியோ காருக்கு வந்துருச்சுடா. போச்சு போச்சு. இப்போ வெள்ளை பச்சை கலரில் ஆக போகுது. இது மேலே இது கிராஸ் பண்ண போட்டு அம்மே நாளைக்கு போச்சுடா. மனசு மாதிரியே சுத்த போயிட்டேன்னு எப்படி? ஐயோ, சுத்த போயிட்டீனி யாராச்சும் நான் காப்பாற்றுங்க. ஓகே, அப்படி போவோம். நம்ம ஆல்ரெடி நல்லா கத்தி நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகலாம். மறுபடியும் போய் அவனுங்களை ஏதாச்சும் பண்ணிட்டு வரோம். பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக எப்படி என்ன பண்ணுறதுன்னெலாம் பார்ப்போம். ஓகே, சரி வாங்க போகலாம். ஐ தம்பி, திருப்பே என்ன சொல்லுதுன்னே தெரியாமக்கு. இப்போ பாடுற கார் எடுத்துட்டு அம்மா பண்ணே சாரி. இப்போ கலந்து போயிடுச்சு பாருங்க. சாரிலாம் சொல்லக்கூடாது. நீ பாட்டுக்கு நான் இருக்கும்போது ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். அதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் இருக்கும்போது கார் போயிட்டுருக்கு பாரு. சரி, கார் போனால் போதும். ஆனால் எவனும் ரோட்டில் மட்டும் நடந்து போகக்கூடாது. சாவே போ, எங்கேயோ படுத்து போயிடுச்சு. இன்னும் நம்ம இங்கே இருங்க. மேப் எண்டுக்கு போகணும். என்ன ஆகும்? மேப் எண்டுக்கு போடுங்களா? ஏம்மா நீ மட்டும் எப்படி பறந்து போனேன்? இன்விசிபிள் வாலா? முய்யால இன்விசிபிள் வாழை வச்சுருங்க. அப்போ இந்த பொண்ணு மட்டும் எப்படி பறந்து போச்சு? என்னடா பசங்களா அளவுடு இல்லை, பொண்ணுங்க மட்டும் அளவுடா? இன்விசிபிள் வாழன்னு அது மட்டும் இருக்குது. சரி இருங்க, நம்ம ஓடியாச்சும் போய் பார்ப்போம் போக முடியுதுலான்ட்டு. விடுங்களா என்ன? விடவே மாட்டானுங்களே. விடுங்கடா, நான் உடச்சி போடுவேன். என் மணியை தான் உடச்சேன். மணியை உடச்சது தான் கைஸ் மிச்சம். சரி ஓகே, இப்போ நம்ம வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. அப்புறம் இந்தியன் பைக் கேம் ப்ளக்இன் ஆப்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அப்டேட்டுன்னு காட்டும் ப்ளேன்னு இருக்கிற இடத்துல. இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால்னு காட்டும். ஓகே, சரி. இப்போ நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம். அதனால் இப்போ போய் என்ன பண்ணுறதுன்னு போய் பார்ப்போம் வாங்க. இப்போ ப்ளக்இன்குள்ளே போயாச்சு. ஓகே, வந்தாச்சு. இங்கே பாரு. இருக்கா? இங்கே நீங்கள் சேலஞ்ச் மோடை தொட்டுக்கிட்டு இங்கே நியூ சிட்டி மோடு இருக்குல்ல, அதை தொடணும். கொஞ்சம் குட்டியாக தான் தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெளியே போய் இப்போ நீங்கள் இந்தியன் பைக் கேம் போயிருக்கணும். அதாவது இந்தியன் பைக் கேம். இப்போ வந்தீங்கன்னா ஆர்டிஎஸ்ஏ யூனிட்டி அதெல்லாம் வரும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதே மாதிரி நெட்டு ஆனில் வச்சுக்கணும். இப்போயே சொல்லிக்கிறேன். இப்போ நான் பண்ண வரைக்கும் நீங்கள் நெட்டு ஆனில் தான் வச்சுக்கணும். நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் நெட்டு ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. இப்போ நீங்கள் ஆல்ரெடி சிட்டி போட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிட்டி வருஷன் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போயிடாதீங்க. நீங்கள் நார்மலாகவே வெளியே கொடுத்து உள்ளே போங்க. நீங்கள் பாட்டுக்கு எடுத்து இப்போ நல்லா வராதுன்னு சொல்லுவேன். ஆட் போட்டாங்க, அதனால் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்ம இன்டர்நெட்டில் பேஸ்ட் பண்ணலாம். அதான் நெட் ஆன் வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. நான் நெட்டில் ஆனில் தான் வச்சுருக்கேன். ஜிஆர் ஃபைபரி. ஓகே, சரி. இப்போ நம்ம இது எடுத்து நம்ம இன்டர்நெட்டில் பேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் வெயிட்டுன்னு வரும். இது வேறு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 செகண்ட் ஆகும். ஆனால் ரெக்கார்ட் பண்ணலாம். லைட்டாக லேக் ஆகுறதுனால நெட்டும் ஆனில் இருக்குது இத்தனைக்கும். அதனால் லைட்டாக மட்டும் ரொம்ப நேரம் ஆகும். அது இவ்வளோ நேரம் ஆகுது. சரி வெயிட் பண்ணுவோம். வேறு என்ன பண்ணுறது? டக்குன்னு கொடுங்கடா. ஏய் டக்குன்னு கொடுத்து தொலைங்களா. கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஓகே, இது வந்தோடனே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், வந்துருச்சு. இன்டர்நெட்டில் எப்படியோ பேசிடுச்சு. என்னடா இங்கே நிற்கலன்னு கேட்டிங்கன்னா, போர் அடிக்குது கைஸ். இங்கிட்டு நடந்துகிட்டே இருந்தேன். அதனால தான் இங்கே நிற்கிறேன். இப்போ மறுபடியும் அங்கே ஆரோ மார்க் இருக்குல்ல, நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அங்கே போங்க.
ஸோ இங்கே வந்தீங்கன்னா இப்போ சேலஞ்ச் மோடுக்கு போனீங்கன்னா சிட்டி வெர்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து போங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் நெட்டை ஆஃப் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆரோ மார்க் கொடுத்து வெளியே வந்தோடனே நீங்கள் வந்து நெட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ நியூ சிட்டி வந்துடும். நியூ சிட்டியில் என்பிசியும் டிராஃபிக் கார்ஸும் வந்துடும். ஏ ஏ ஏ ஏ ஏ தமிழா வந்துட்டேன்டா. என்ன வர வழி விடே அண்ணே நான் இறங்கி வரவா தெல் கொடுத்து சிங்கத்தை சீடாதப்பா எவனை எடுத்து ஏன் ரூட்டு மாறாதப்பா. இங்கே இருக்கிறது ஒரு ரூட்டு தான்டா. எவன்டா அது என்பிசி கொண்டு வந்து தப்பாக போச்சுடா. எங்கே இருந்துடா பேசுகிற? அங்கே ஒரு கார் போயிட்டு பாருங்க. எவனோட கிண்டல் பண்ணானே எவன்டா அவன் காருக்குள்ளே இருந்து பண்ணிப்பானோ தெரில. இங்கே நடந்து போயிட்டு இருக்க பாருங்க. இவன் தானே சரி போனால் போதும்னு விட்டு இப்போ தான் புதுசாக ஒரு சிட்டிக்கு வந்திருக்காப்புல அதனால விடுறேன். இல்லைன்னா போட்டு பழந்துருப்பேன் பார்த்துக்க.